உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து உடனடியாக, ஏதோ 1 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு இல்லைங்கன்னா, உடனடியாக சில முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சாட்டையடி தீர்ப்பும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், நேம், ஃபாதர்ஸ் நேம், ஊர் எல்லாமே அது ரிலீஸ் பண்ணதுக்கு உடனடியாக 25 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுங்க, பெண்ணுடைய கல்வியை வருகின்ற காலத்தில் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இன்னொன்று வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், எஸ்ஐடி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. 3 IPS ஆஃபீஸர்ஸ், ஆல் உமன் டீம். அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு செயலாக நான் பார்க்கின்றேன். என்னங்கன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆல் இந்தியா ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அவங்க டீம் வர்றாங்க. அதனால் இதெல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக உண்மையான குற்றவாளி யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ஏன்னா நிறைய மர்மமான முடிச்சுகள் என்ன அவிழ்லதில்லை. அதே நேரத்தில் சென்னை போலீஸ் கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு கூட உயர்நீதிமன்றம் சில இடத்துல தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க.